விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. லட்சியத்தோடு வேற்றுமையோடு வெற்றியோடு தோழா போராடு. அனைவரில் நுழைகின்ற நதிகளை சொல்லபடி அமைத்து கொடை நடத்து வெற்றிக்கு பக்கத்து முற்றத்து சுற்றத்தை நிறுத்து. நல்லவர் யாவரும் ஒதுக்கிவிடும் நரிகளின் நகர்வை தொடங்கிவிடும். வாலிபர் கூட்டணி வாழ்தான் பக்க போமே திரும்பி விடும். ஒய்யுவ 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 ஒய்யுவ. Politics! What is your profession? முகம் தோலை தேன் மனம்
ஆதித்யா ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மர் நீங்கள். ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஏதோ ஒரு வெரைட்டி காமிச்சிட்டே இருப்பீங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஆன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சரி உங்கள் கொரியோகிராஃபருக்கும் சரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மேடையில் ஓடி விளையாட பாப்பெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்டேஜில். இப்போ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. இந்த செமிஃபைனல்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். பிரசன்னா மாஸ்டர். செமிஃபைனல் 1 பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்னோட மண்டை இருக்குல்ல, நிறைய மண்டைக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குல்ல, அது ரொம்ப சூடாயிடுச்சு. அதுக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு வேணும். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாரும் வந்து செமிஃபைனல் 1க்கே இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அப்போ செமிஃபைனல் 2 அண்ட் ஃபைனல்ஸுக்கு என்னவா இருக்குங்கிற யோசிக்கும் போது என்னோடய ஹார்ட் டிரைவ் கிராஷ் ஆகுது. அதாவது பெரிய வாட் இஸ் லைக் எல்லாரும் பல வெரைட்டியில் வந்திருக்காங்க. ஒருத்தங்க ப்ராப்பர்ட்டி, ஒருத்தங்க ப்ரெசன்டேஷன், ஒருத்தங்க டான்ஸு, கான்செப்ட்டு. ஸோ வெரி டஃப். இட்ஸ் கோன் பி எ டஃப் ரைடுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஆதித்யா, நான் உன்னை பற்றியும் உன்னோட கொரியோகிராஃபரை பற்றி தனியாக எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக நிறையா சொல்லிட்டேன். ஸோ ஆல் த பெஸ்ட். லெட் சி. சஞ்சய் ஒரு 2 days கழிச்சு வரட்டுமா? நான் கண்டிப்பா டேக் யூர் டைம். தேங்க்யூ. பிரசன்னா மாஸ்டர் முடிச்சிட்டாரு. அண்ட் தருண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. ஆதித்யா சார், கமாண்டோஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காஸ்டியூம் கெட்டப்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நீ ஃபஸ்ட் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ எங்கே நீங்கள் யுத்தத்தில் தோத்துருவீங்களோன்ட்டு பயந்தப்போ ஒரு பாம்பு இருந்துச்சு. கரெக்டாக டமார் விழுந்தோடனே ஒருத்தன் வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த உங்கள் டீம் ஒர்க்கு, அந்த ஃபீலிங்ஸில் நீங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிங்க பாருங்கள். கண்டிப்பாக யுத்தத்தில் ஜெயிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிங்க. தேங்க்யூ சார். அந்த லெவலில் பண்ணீங்க. அப்புறமா அது லாஸ்ட்டில் அந்த ஃப்ளாகு அது இதெல்லாம் போட்ட உடனே நம்மளாம் இந்தியன்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப கர்வமாக இருக்கும். சூப்பர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஆதித்யா, உங்கள்கிட்ட தான் முக்கியமான கேள்வி கேட்குறோம். நீ தான் இருக்கிறதுலே கடைசி கண்டஸ்டன்ட். இவ்வளோ பேர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீ பர்ஃபார்ம் பண்ண வந்த. உன்னுடைய ஃபீலிங் என்ன? நீ ஸ்டேஜுக்கு ஏறும்போது, நீ ஆடும் போது உன்னோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க. இந்த 10 பர்ஃபார்மன்ஸில் 9, நீங்கள் 10ஆவதுன்னா 9 பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாகவும் இருந்துச்சு. கான்ஃபிடன்ஸ் லெவல் உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஏறும்போது? 50-50 இருந்துச்சு சார். நான் வந்து ஒழுங்காக பண்ணுவேன்னு எனக்கு தைரியம் இருந்துச்சு. ஆனால் வந்து மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தும் கொஞ்சம் பயம் வந்துச்சு. 9 பர்ஃபார்மன்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா? அந்த வெயிட் எப்படி இருந்துச்சு? அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆடுறவனுக்கும் லாஸ்ட் ஆடுறவனுக்கும் ரொம்ப புளிய கரைக்கும்பாங்க. ஸோ 9 பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு உங்கள் டர்ன் வரதுக்காக ஹவ் வாஸ் தட் வெயிட்? சொல்லணும் இல்லை சார். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா? ஒரு மாதிரி இருந்துச்சு சார். உள்ள லேப்டாப் இப்போ ஹார்ட் பீட்லாம் நார்மல் ஆயிடுச்சா? இல்லை சார், அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ கீப் ராக்கிங். எஸ் சார்.